ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவி இந்த மாதிரி டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்ட்டு நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குங்களா. திக்காக கிரேவி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, ஆனியன், தக்காளி, பச்சை மிளகாய், முந்திரி, சோம்பு, மிளகு இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நான். நீங்களும் ஒரு டைம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நந்தினி முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க சிக்கன் கிரேவி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கர்டு எடுத்துக்கோங்க. கர்டு எடுத்துகிட்டு நம்ம நல்லா மிக்சியில் ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டு மிக்சியில் ஒரு டைம் இன்னொரு டைம் அரைச்சிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம்ல ஆனியனில், அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா நல்லா கொதிச்சு வந்தப்பான சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிரேவி கன்சிஸ்டி வந்ததுக்கப்புறம் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மல்லி இலையை லைட்டாக நம்ம லாஸ்ட்டாக கொதி முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக போட்டுக்கோங்க. அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், சப்பாத்திக்கு யூஸ் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், ரைஸ்க்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃபுட்டுக்குமே இது நல்லாயிருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து தேங்காய் சாதத்துக்கு தான் ட்ரை பண்ணேன். தேங்காய் சாதமும் சிக்கன் கிரேவி ஒரு எக் எடுத்தேன். சும்மா மாஸாக இருந்துச்சு. பாய்.